என்னமோ பிராக்டிஸ் கிளியது பெரிய ஆஸ்பத்திரியா கட்டி இருக்கிறாங்க. இது என்ன மனுஷ ஆஸ்பத்திரியா மாட்டு ஆஸ்பத்திரியா இப்படி அலறான்? அவஸ்தையில அலறான் நீ கேள்விப்பட்டியா? நீ கூட இங்கதான் பிறந்தப்ப கழுத மாதிரி கத்துன, அதுக்காக உன்னை கழுதைன்னு சொல்ல முடியுமா? பரவாயில்லையே, நல்ல ஞாபகம் வச்சிருக்கிற. ஆமா, உள்ள வெண்ணிலார போட்டுக்கிட்டு 2-3 திரிஞ்சுக்கிட்டு இருந்தது, அதெல்லாம் தான் உன் நர்ஸ. என்ன பர்சா? உங்க ஊர்ல எப்படி இருப்பா நர்ஸ்? இங்க ட்ரெஸ் வெள்ளை, அங்க ஆளே வெள்ளை. வெள்ளையா இருந்தா என்னயா? வேலை சுத்தமா இருக்கணும், தெரியுமா? மதுரை முன்னாடிக்கு சீரியஸா பர்சகரி தின்னானா? மூரேடி கறி கறி நானா அலைஞ்சா? இந்த அம்மாவாசை என்னைக்கு எவன் வாங்கி கொடுத்தான்? நீ போய் பையனை பாரு, நான் முன்னாடி பார்த்து வரேன். பையன் பையனா பாப்பாவா? இப்ப என்ன பண்றது? காதை கொடுத்து திருப்பி கொடுத்துறேன்டா. உட்கார். ஹலோ மை சன் மகேஷ். என்னடா கோலம் இது? வானேனா இப்பதான் லண்டன்ல இருந்து கபால் வந்து குளிச்சிங்கண்ணா. மோசம் நினைச்சேன், உன் பாஷா அதை விட மோசமா இருக்குது. ஆமா, இந்தியாவில இப்ப டாக்டர்லாம் இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட ஆரம்பிச்சிட்டாங்களா? இது மாதிரி லுங்கி கட்டினாதான் காத்தோட்டமா இருக்குது. அத்தான் உறவு முறைய மாத்திரம் போல இருக்குது. என்னன்ற நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. நீ யார்? லண்டன் பிச்சோட சன். நதிக்கரையில பிறந்த நீ நதிக்கரையில பிறந்த மாதிரி பிஹேவ் பண்ற. இதுக்கெல்லாம் காரணம் அந்த டாக்டர் செல்வநாதன். எங்கவன்? அவனை பிடிச்சி என்கொயர் பண்ற. டாக்டர் செல்வநாதா, செல்வநாதா மாப்பிள்ளை பாத்தியா? பையன் ஒரு மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறான். எந்த பேச்சு? லண்டன்ல இருக்கும் போது ஜாதி ஜாதி அப்படிம்பா, இப்ப நைனா இது நைனா அப்படிங்கிறான். சுத்தமா அவனுடைய நட உட பாவனை எல்லாத்தையும் நீ கெடுத்து வச்சிருக்கிற. அறிவு கேட்டவனே, அவன் இந்த ஊர் கலாச்சாரப்படி நடக்கிறான். நீ இருக்கிற ஊர்ல வேட்டி துணிமணிலாம் அவுத்து விட்டுக்கிட்டு தெரியலாம். இங்க அப்படி முடியுமா? வெட்டிடுவாங்க சென்சார்ல. அதுக்காக ஒரு டாக்டர் ரவுடி மாதிரியா இருக்கிறது. ரவுடி மாதிரி சொல்றாங்க. ஐயோ மாமா வராரு, உட்காரா. பேஷண்ட்டை எப்படி கவனிக்கிறாரு டாக்டர்? தொழிலுக்கே ஒரு பெருமை. வாங்க மாமா வாங்க. உங்க அப்பா இருக்கானே அந்த மடைய உங்களை ரவுடின்னு சொல்றான். சொன்னா சொல்லட்டு மாமா, நான் லண்டன்ல டாக்டருக்கு படிக்கும் போது இந்த மெட்ராஸ் வெயில் பட்டு பட்டு இப்படி கருத்து போயிட்டேன். அதனாலதான் அப்படி சொல்றேன். வாசம் தான். இங்க வெயில் கொஞ்சம் அதிகம் தான். நீங்க தொழில கவனிங்க. பேஷண்ட் அங்க திரும்பியா நெஞ்ச விரிச்சு காட்டு. விட்டு மடையா இந்த வரேன்டா. உன் பையன் நல்லாத்தான் இருக்கான், நல்லாத்தான் பேசுறான். ஒரு டாக்டர் இதை விட எப்படி இருக்க முடியும்? மெட்ராஸுக்கு ஓகேப்பா, மான்செஸ்டருக்கு வந்தாங்க மானம் போயிடுமே. பாரு, நீ வந்ததுல இருந்து வாழு 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 கத்திக்கிட்டு இருக்க. பையன் பேர்ல பாயாத, பிரஷர் வந்துடும். அப்புறம் உன் பையன் கிட்டே பார்க்க வேண்டிய நிலைமை வந்து சொல்லிட்டேன். அப்படின்னா இப்பவே சைட்டா ஹோட்டலுக்கு போயிட்டேன். ஹோட்டலுக்கு போறதுக்கு முந்தே பையனை கடைசி முறையா பார்த்துட்டு போவா. ஐயோ 2 பேரும் சேர்ந்து வராங்களே. ஏண்டா கண்ணா, சிம்பிளா இருக்க வேண்டியதான். அதுக்காக நம்மோட கௌரவத்தை விட்டு கொடுத்துறத 4 பணக்கார பேஷன்ஸ் வர இடம் ஒரு டாக்டர்ங்கிற கெட்டப்போட இருக்க வேண்டாம். ஆமா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். 1 மணி நேரமா ஒரு நோயாளியே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு வேற பேஷன்ஸே கிடையாதா? ஓட்டிக்கிட்டு இருக்கியா? ஈயாவது எறும்பாவது. மாப்பிள, உங்க அப்பா திட்டுறாரு, எனக்கு கோச்சுக்காதீங்க. சின்ன வயசுல என்ன கூட தான் அப்படி திட்டுவான். நோயாளிகளை நல்லா கவனிங்க. சரி சரி, சாயந்தரம் டியூட்டியை முடிச்சிட்டு ஹோட்டல்ல வந்து என்ன பாத்துட்டு போ. மாப்பிள, சாயங்காலம் வந்துருங்க. என்னடா அச்சாவது கிச்சாவது வா. சூரியகுமார், இன்னைக்கு உன்ன ஒரு வழி பண்ணிடுறேன். இதுல அரை மாத்திரை போட்டாலே அரை மணி நேரத்துல ஆள் காலி ஆயிடுவான். உனக்கு 2 மாத்திரையை சேர்த்து போடுறேன். 2 நிமிஷத்துல நீ காலி. சூரிய குஞ்சே, முதலாளி சூரியகுமார் முதலாளி கூப்பிட்டீங்களா? உட்காரு. முதலாளிக்கு முன்னாடி உட்கார கூடாதுங்க. மரியாதை மனசுக்குள்ள இருந்தா போதும். உட்காருப்பா. அதெல்லாம் முடியாது. இத பாரு, எனக்கு இந்த முதலாளி தொழிலாளிங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. தொழிலாளி நீங்க உழைச்சாதான் முதலாளி நான் நல்லா இருக்க முடியும். உட்காரு. அப்பா உட்கார முறிங்க. அப்புறம் என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, ரொம்ப ஹார்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறிய, ஒன்னு அப்படி ஒரு டீ சாப்பிட வச்சு அனுப்பலாம்னு தான். இந்தா உனக்கு ஸ்பெஷல் டீ, எனக்கு சாதா டீ. குறும்பு முதலாளி,
நீங்க தான் ஸ்பெஷல் டீ சாப்பிடணும், நான் சாதா டீ சாப்பிடணும். இல்லப்பா, உனக்கு தான் ஸ்பெஷல் டீ, எனக்கு சாதா டீ. சும்மா முதலாளி விளையாடாதீங்க. வந்து உனக்குன்னு வாங்கிட்டு வந்ததை நீ தான்ப்பா சாப்பிடணும். குடி. சரி குடிக்காமங்கிறீங்க. ஆமா, நான் சாப்பிடாது நீங்க வருத்தப்படுவீங்க. ஆமா, சாப்பிட்ட பின்னாடியும் வருத்தத்தான் படுவேன். குடி. என்னப்பா இது ஒரே அடியா குடிச்சிட்ட? டீ எப்படி சாப்பிட்ட உடனே தொண்டையெல்லாம் கரகரன்னு பண்ணுமே இல்லையே? வயரெல்லாம் பெரட்டுமே இல்லையா? ஒரு மாதிரி மயக்கமா வருமே இல்லையா? கை காலெல்லாம் நடுங்குமே இல்லையா? இல்லையா? உண்மையாவே காலி ஆயிட்டான். அதுதான் இந்த மாத்திரையோட மகிமை. அடே மெக்காடு ஓடியாரா. என்ன முதலாளி நீ என்ன பண்ற? என்ன சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமெல்லாம் இப்பதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வருத்தம். இத புடி. நீ போய் இந்த தாரத்தப்பட்டை எல்லாம் ஏற்பாடு பண்ணு. நீ போய் இந்த மாலை எல்லாம் வாங்குறதுக்கு ஆர்டர் கொடு. நீ போய் இந்த எருவாட்டி விறகு கட்டை இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு. எதுக்கு இந்த 100 ரூபாய வச்சுக்க, கடைசியா உனக்கு உதவும். முதலாளி நீங்க உயிரோட தான் இருக்கீங்க, இதெல்லாம் எதுக்கு? எனக்கு என்னடா ஆச்சு? அங்க பாரு, ஸ்பெஷல் டீயை சாப்பிட்டான், அம்போன்னு போயிட்டான். மூக்குல கை வச்சு பார்த்தா மூச்சு நின்னு போச்சு, செத்துட்டான். எப்பவும் அடக்கமான பையன் சொல்லுவனே, அடங்கிட்டான் பாத்தியா? நம்ம கடையில வேலை பார்த்த பையனுக்கு நாம தானப்பா மரியாதை செய்யணும். அப்பதானே அவன் ஆத்மா சாந்தி அடையும். ஓடி போய் வாங்கிட்டு வாங்கடா. முதலாளி என்ன தயவு செய்து அடக்கமான பையன் சொல்றாங்க? சொல்லல, தானா போயிடுவேன். முதலாளி முதலாளி ஏதோ 40 யானை பலம் வந்தது மாதிரியா இருக்கு. 40 யானை பலமா? ஆமா, இங்க எல்லாம் உடைக்கணும் போனது உண்டு. எல்லாம் ஊரை விட்டுக்காரா. நீங்க புதுசா கட்டிக்கல வீடு, அத ஒரே குத்தி உடைச்சிட்டு கடன் வாங்கி கட்டி இருக்க விட்டுறா. எனக்கு ஏதோ வேலை செய்யணும் போல தோடுது. வேலை தானே செய்யணும், அதுக்கு ஏன்டா அடிக்கிற? இந்த பேனர் பிடி, இவங்க வச்சுக்க. ஓடு போடா. செத்து போயிடுவான். இல்லன்னா கைய காலை இழுத்துக்கிட்டு சாக கிடப்பான். இவன் பேய் மாதிரி வேலை செய்யறாது. இவன் மனுஷ புறவியா ராட்சச புறவியா? ஏப்பா நம்ம ராமன் கல்யாணம் ஆயிடுச்சாம, ஒரு வாரத்தோட சொல்ல தெரியலடா. நீ சாயந்தரம் அவனை போய் பார்க்கணும். ஓ, காருக்கு நடுவே பாலம் போடுறியா? இப்பெல்லாம் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, திடீர்னு புள்ளைய பத்துக்கிறாங்க, திடீர்னு டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. காலம் மாறி போச்சுப்பா, முன்ன மாதிரி இல்ல. எப்ப ராமு கல்யாணம் பண்ணிய எங்களுக்கு ஒரு வாய் சோறு போடக்கூடாதா? சாப்பாட்ட விடுப்பா. முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சதா? இல்லடா, அது வந்து என்னது ஃபர்ஸ்ட் நைட் முடியல. நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு 3 மாசம் லீவ் போட்டேன். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்தா, அந்த 3 மாசம் லீவுல தான் இந்த மாதிரி ஆயிட்டான். என்னப்பா கல்யாணம் முடிஞ்ச கையோட வேலைக்கு வந்துட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நிறைய வேலை இருக்கு. இல்ல, இந்த வண்டி எனக்கு மதுரைக்கு அனுப்பிச்சானுல்ல, அதான் ரெடி பண்ணிட்டு போலான்னு. அப்ப எங்களை பார்த்தா மெக்கானிக்க தெரியலையா? இல்ல நாங்க தான் அனுப்ப மாட்டோமா? இல்ல எங்களுக்கு தான் மதுரைக்கு வழி தெரியாதா? போய் ஃபர்ஸ்ட் நைட் என்ஜாய் பண்ணப்பா. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேளு. இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல பால் எதுக்கு குடுக்குறாங்க? உன் சைஸுக்கு ஒரு கேள்வி கேட்டியே, அருமையான கேள்வி. பால் கொடுத்தவங்களுக்கு பாலுன்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்காக பாலை கொடுக்குறாங்க. அண்ணே கல்யாணத்துக்கு மிஞ்சி போறாங்களே, அது எதுக்கு? மிஞ்சி போனா 2 குழந்தைக்கு மேல பெத்துக்கிற கூடாது அப்படிங்கிறதுக்காக மிஞ்சி போடுறாங்க. அண்ணே என் நெஞ்ச தொட்டுட்டீங்க. இதுக்கு பேர் நெஞ்சா? அப்ப நெஞ்சுக்கு பேர் என்ன? சும்மாரா எலும்பு கொடு. அண்ணே இன்னொரு சந்தேகம். இந்த கல்யாணத்துல அம்மி மிதிக்கிறாங்களே, அது எதுக்கு? புருஷன் ஏதாவது தப்பு பண்ணா அதே அம்மியை தூக்கி தலையில போட்டு கொண்டுருவாங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க கிட்ட பேசுற பேச்சாடா இது? ஏப்பா ராமு, இனி நீ வேலை செய்ய வேண்டாம். இன்னையில இருந்து உனக்கு ஒரு 10 நாள் லீவு. போய் ஃபர்ஸ்ட் நைட் என்ஜாய் பண்ணு. இவனுங்க பேச்செல்லாம் கேட்டா சாமியார் ஆயிடுவ. ஓடு. வரலி ஒரு சின்ன சந்தேகம் கேளு. இன்னும் பேச்சுலர் பையனாவே இருக்கீங்களே, கல்யாணம் முடியலையா உங்களுக்கு? என்ன தப்பா கேட்டமா? அந்த வயிற்றுல ஏப்பா கேக்குறேன். எனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்தது. எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்க. எல்லாருக்கும் தான் அப்பா அம்மா பொண்ணு வைப்பாங்க. ஆனா கேட்டு சொல்லடா, பொண்ணை பார்த்தாங்க. பொண்ண எனக்கு பிடிச்சு போச்சு. அழகின்னா அழகி, அப்படி ஒரு அழகி. நாளை குறிச்சாங்க. மணவரையில பொண்ணையும் என்னையும் உட்கார வச்சாங்க. ஐயர் ஓமகுண்டத்தை வளர்த்தாரு. அந்த நேரம் பார்த்து கெட்டி மேளம் தாலியை கட்டுன்னு கத்துனானுவா. நானும் தாலியை கட்டி விட்டேன். புகமண்டலம் எல்லாம் போய் பார்த்தா
நான் தாலி கட்டினது பொண்ணுக்கு பக்கத்துல இருந்த ஒரு கிழவி முதலாளி நீங்க தான் தப்பா தாலி கட்டிட்டீங்க. அந்த கிழவியா சத்தம் போட்டுக்கலாம்ல. அந்த சண்டாளி இதுதான் சாக்குன்னு சைலண்டாவே இருந்துட்டா. நான் இப்ப வெத்தலைய இடிச்சு கொடுத்தே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். என் வயிற்றுல கிளப்பாதீங்கடா, வேலைய பாருங்க. வணக்கங்க. ஏன்பா கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டாந்துருக்கோம்ல. எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஏன்பா இது பாம் தானே? பின்ன பாம்பா? ஒழுங்கா வெடிக்கும்ல? என்ன இப்படி கேட்டீங்க? இந்த 2 ஒயரையும் ஒன்னா சேர்த்தா 15வது நிமிஷம் பீஸ் பீஸ் ஆயிடும். எது பாமா? நீங்க சொன்னீங்களே பில்டிங், அதுங்க. எந்த பில்டிங் என்கிட்ட காட்டுங்க, 15 நிமிஷத்துல பீஸ் பீஸ் ஆக்கிடுறோம். இது என் பர்சனல் பில்டிங். நானே பீஸ் பீஸ் ஆக்கிடுறேன். நானே வெடி வச்சேன். எல்லாம் ரெடியா தான் இருக்கேன். இந்தாங்க. அப்ப வரட்டுங்களா? சந்தோஷம். டேய் சூரியகுமார், விஷத்துல இருந்து நீ தப்பிச்சிட்ட. ஆனா இந்த வெடிகுண்டு கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை. சூரியகுமார், முதலாளி வண்டி ரெடி. வண்டி ரெடியா? இந்தா இத பத்திரமா வச்சுக்கோ. 50 சவரன் நகை இருக்கு. சீனா தானா செட்டியார் வந்தா கொடுத்துரு. சரிங்க, ஜாக்கிரதை. பத்திரமா வச்சுக்கிறியா? முதலாளி, பகல்லையே உங்களுக்கு பசுமாடு போற தெரியாது, இதுல கண்ணாடி எல்லாம் போறீங்களே, கண்ணாடி எங்க? கண்ணாடிய மறந்து வச்சிட்டு வந்துட்டேன். போய் எடுத்து மாட்டிட்டு போங்க. எடுத்துட்டு வந்துடுறேன். நகைய கொடுத்து என்ன போலீஸ்ல மாட்டி விட போறியா? போலீஸ் வந்தா முதல்ல ஒன்ன பிடிக்கட்டும். சூரியகுமார், கண்ணாடி எப்படி? நல்ல அழகு, திருஷ்டி விட்டுறோம். நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டோம். நகைய எங்க? நகைய பத்திரமா சொன்னீங்கல்ல, வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கேன். உன்னை நம்பிதான் கொடுத்துட்டு போறேன். சீனா தான வந்தா பத்திரமா ஒப்படைச்சிரு. பற்றுமா? சூரியகுமார், இன்னைக்கு நீ பீஸ் பீஸ். என்ன பீஸ் பீஸ்? இல்ல, கட் பீஸ் எடுக்க போறேன். நீ போறதுதான் போறிய, உனக்கு 1 2 பீஸ் கொடுக்கலாமேன்னு தான். வாங்கிட்டு வாங்க. பற்றுமா? ஜாக்கிரதையா கொடுத்துரு. போயிட்டு வாங்க முதலாளி. சூரிய குஞ்சு, இருடா ஒன்னு அழிச்சிடுறேன். ஐயோ முதலாளி பேயி. என்னமாச்சு? ஒண்ணு இல்ல, ஒரு தலை சுத்துற மாதிரி இருக்கு. மயக்க மருந்தே. என்னடி, என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, ஏதோ பிச்சை வாந்தி மாதிரி இருக்கு. ஆமாங்க, கண்டதை சாப்பிட்டு இருக்கோம், அதான் வாந்தி இருக்குது. நீ சுடுதண்ணி வச்சு கொடு, நான் மெக்கானிக் ஷெட் வரைக்கும் போயிட்டு வரேன். ராதா, என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இப்படி உம்முன்னு உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? சொல்லு சொல்லு ராதா. ஏய் சொல்லு. நம்ம காதலால நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன் ராஜா. ராதா, நிஜமா சொல்ற? ஆமா ராஜா, இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிய வந்து நேத்து எங்க அண்ணன் என்ன அடிச்சிட்டாரு. எங்க அண்ணி மட்டும் இல்லைன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். கவலைப்படாத ராதா, சத்தியமா சொல்றேன், கூடிய சீக்கிரம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க அண்ணி வேற யாரும் இல்ல, உங்க அக்கா சீதா தான். என்னது, சீதா அக்காவா? ஆமா ராஜா, அவங்க கூட நம்ம கல்யாணத்துக்கு உதவி பண்றதா சொல்லிருக்காங்க. அப்பாடா. அவன் யாருன்னு அவகிட்ட கேட்டியா? கேட்டேனே, அதுக்கப்புறம் தான் என் பாரமே குறைஞ்சது. அவன் வேற யாரும் இல்லைங்க, என் தம்பிதான், என் சித்தியோட ஒரே மகன் ராஜா. என்னங்க, சித்தின்னு நான் சொன்ன உடனே பயமா? பூனைக்கு கருவாடு, நாய்க்கு எலும்பு துண்டு, என் சித்திக்கு எதை போட்டா சரியா வரும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இப்பவே போய் சம்மந்தம் பேசிட்டு வந்துடுறேங்க. தனியாவ போற? இத பாருங்க, நான் பழைய சீதாவும் இல்ல, என் புருஷன் கோழியும் இல்ல.
ஒரு பொண்ணோட தாலி 1000 துப்பாக்கிக்கு சமங்க. என்னை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. நான் இப்பவே புறப்படுறேன். சித்தி, ஓ நீயா? வா 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 வா. டேய் தம்பி, யார் வந்திருக்குதுன்னு வந்து பாரு. அட, நம்ம சீதா. என்னம்மா இவ்வளவு நாள் கழிச்சு சித்திய பாத்துட்டு போலான்னு வந்தியா? நீ எங்க என்ன பார்க்க வந்திருக்க போற? அப்பாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருப்ப. ஆசீர்வாதம் பண்றதுக்கு உங்க அப்பாவுக்கு முதல்ல கை மட்டும் தான் வராது. இப்ப வாயும் போய் பாரு. அப்பா, 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 ஐயோ, அப்பா. ஏய், அழுதது போதும், அழுக நிறுத்து. இப்ப இவருக்கு என்ன ஆச்சு? இப்படி அழுதிட்டு இருக்கிற? டாக்டர் இவருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. நீ கீழே போயிரு, நான் இவருக்கு மருந்து கொடுத்துட்டு வரேன். ஏன்க்கா அவளை கொஞ்ச நேரம் கூட அடவர மாட்டாங்க? தம்பி, அவ ரொம்ப அழ. இவர் பாசத்துல பொட்டுன்னு போயிட்டாருன்னு வச்சுக்க, நான் பொட்டே வைக்க முடியாம போயிடுமே. அதனாலதான் போக சொன்னேன். சரி சரி, ஓடி போனவ தேடி வந்திருக்கா. சந்தர்ப்பத்தை நழுவு விட்டுறாத. பொறுத்து இருந்து பாரு. அக்கா, ராஜா, எப்படி இருக்கீங்கக்கா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. உட்காரு. நீ ஏன் கண் கலங்குறன்னு எனக்கு நல்லா தெரியும். கவலைப்படாத, உன் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். சரிங்கக்கா. உட்காரு உட்காரு. அப்புறம் சித்தி வந்து சொல்லுமா, சொல்லு. நீ சொல்லணும், அதை நான் கேட்கணும். அதுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல, நம்ம ராஜாவும் என் வீட்டுக்கார் தங்கச்சி ராதாவும் உயிருக்குயிரா பழகுற விஷயம் வந்து கேள்விப்பட்டேன். தட்டி வைக்கணுமா இல்ல கட்டி வைக்கணுமா? என்ன சொல்றீங்க சித்தி? இல்ல, பையனை 2 தட்டு தட்டி வைக்கட்டுமா இல்ல அந்த பொண்ணையே இவனுக்கு கட்டி வைக்கட்டுமான்னு கேட்டேன். சித்தி, அடக்கி வச்சு நிறுத்துற அளவுல அவங்க காதல் இல்ல. ஓஹோ, அப்படின்னா? அம்மா, ராதா இப்போ கர்ப்பமா இருக்கா? ஆமா சித்தி, இதுக்கு ஒரே வழி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுதான். ஆமாமா. பொருடா கண்ணா, உன் கல்யாண விஷயமா தானே அக்காவும் நானும் பேசிட்டு இருக்கிறோம். ஆமா, உனக்கு வெளியில ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னல, போயிட்டு வா. அதுக்குள்ள நாங்க நல்ல முடிவு எடுப்போம். கிளம்பு. என்ன சொன்ன? 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. என் பையனுக்கு ரொம்ப பெரிய இடத்துல சம்பந்தம் பேசிருக்கேன். அதை இப்ப நிறுத்தி வைக்கணும். அதுவும் உன் கையில தான் இருக்கு. ஒருவேளை ராதாவை நான் கட்டிக்க வேணாம்னு சொல்லி இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு அவ தற்கொலை பண்ணிக்காம இருக்கணும்னா அதுவும் உன் கையில தான் இருக்கு. என் பையன் நினைச்சது நடக்கணும், நீ நினைச்சது நடக்கணும். இதுவும் உன் கையில தான்மா இருக்கு. சுருக்கமா சொன்ன, உன் பேர்ல இருக்கிற சொத்தை என் பேருக்கு எழுதி வைக்கிற. கல்யாணத்தை நானே ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன். சரியா? சித்தி, இது ரொம்ப அநியாயம். இதுமா அநியாயம்? வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணோட வாழ்க்கை முக்கியமா, காரு பங்களாவை கொடுக்கிற சொத்து முக்கியமா? இதையும் முடிவு பண்ண வேண்டியது உன் கையில தான் இருக்கு. கையெழுத்து வாங்கிட்டு நீங்க மனசு மாறிட்டீங்களா? பாத்தியா பாத்தியா, சித்திய தப்பாவே நினைக்கிற. எதுக்கு சந்தேகம்? நாளைக்கு காலையில அம்மன் கோயிலுக்கு ராஜாவை கூட்டிட்டு நான் வரேன், அந்த பொண்ணு அழிச்சிட்டு நீ வர. கையெழுத்து நீ போடுற, கல்யாணத்தை நான் முடிக்கிறேன். சரியா? எனக்கு ராதாவோட வாழ்க்கை தான் முக்கியம். நான் வரேன். சொன்னபடி கோயிலுக்கு வந்துருங்க. தம்பி, எப்படி? சூப்பர்க்கா. ஏக்கா, சொன்ன மாதிரி வந்துருவாங்கல்ல? எங்கே மாறிடுவாங்களோன்னு பயப்படுறியா? மாறவும் முடியாது, மாத்தவும் முடியாது. ஏன்னா
உறவு வாயில இல்ல வயிற்றுல. மாப்பிள நீ பயங்கர கில்லாடிடா, சென்டிமெண்ட்லயே கைய வச்சுட்டியே. அக்கா அங்க பாரு, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அவன்தான் ராமு. வாங்க 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 வாங்க. பாத்தீங்களா, தட்டு காத்திட்டு இருக்கு, தாலியும் காத்திட்டு இருக்கு. அதுக்கும் மேல என் பையன் காத்திட்டு இருக்கான். அதுக்கும் மேல நானும் காத்துட்டு இருக்கேம்மா. பாத்தீங்களா, பூஜாரியும் காத்திட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரி பையனை கூட்டிட்டு வந்துட்ட, நீ சொன்ன மாதிரி பொண்ணை கூட்டிட்டு வந்துட்ட. நாம பேசுற மாதிரி நீ உன் கையெழுத்து மட்டும் போராது, உன் வீட்டுக்காரர் கையெழுத்தும் வேணும். வாங்கி கொடுத்துடுமா? யாரு கேட்டு இந்த முடிவு எடுத்த? என்ன மன்னிச்சிருங்க. பாயும் வயிறுமா இருக்கிற இந்த பொண்ணோட வாழ்க்கை தாங்க முக்கியம். அவளுக்கு உதவாத இந்த சொத்து நமக்கு தேவையில்லைங்க. அதனால தாங்க நான் கையெழுத்து போட்டேன். உன் சொத்தை கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்த நான் விரும்பல. சொத்து போயிடுமேன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதனால 3 உயிர் செத்து போயிடுமேன்னு நான் பயப்படுறேன். என்ன சொல்ற? ஆமாங்க, இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா முதல்ல உங்க தங்கச்சி உயிர் போகும். அதனால அவ வயிற்றுல வளர்ற அந்த சிசு அதுவும் பலியாயிடும். அதுக்கப்புறம் அவளையே நினைச்சிட்டு இருக்கிறேன் என் தம்பி, அவனை உயிரை விட்டுருவான். நீங்க போட போற இந்த கையெழுத்துல தாங்க இந்த 3 பேரோட தலையெழுத்து அடங்கி இருக்கு. தயவு செஞ்சு இதுல கையெழுத்து போடுங்க. போடாதீங்க, போடாதீங்க. யாராவது அசைஞ்சீங்க தொலைச்சிருவேன். அம்மா, சொத்தியை எழுதி வாங்கிட்டு இப்படி ஏமாத்துறது முறை இல்லம்மா. உனக்கு புரியாதுடா ராஜா. முறையா நமக்கு கிடைக்க வேண்டியதுதான் வாங்கிட்டேன். கேட்டேன், கிடைக்கல, எடுத்துட்ட. இது தப்பா? அம்மா எடுத்துட்டு போங்கடா. நீங்க சேர்த்து ரொம்ப அநியாயம். நீங்க யார வேணும்னாலும் ஏமாத்தலாம், ஆனா இந்த அம்மனை ஏமாத்த முடியாது. இந்த அம்மா உங்களை சும்மா விடாது. அம்மா அதுவே சும்மா. வரட்டுமா? வாங்கடா. போங்க. இதே அம்மன் சன்னதியில, இதே அம்மன் முன்னாடி இவங்க 2 பேரையும் நான் சேர்த்து வச்சு காட்டுறேன். இது இந்த அம்மன் மேல சத்தியம். போடா உள்ள. உன் அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான்டா செய்வா. பாவம், நீ சின்ன குழந்தை. அந்த ஏழை கழுதை உன்னை இப்படி மயக்கிட்டா. கொஞ்சம் பொறுத்துக்க. அழகுல மட்டும் இல்ல, அந்தஸ்துலயும் வசந்த பொண்ணா உனக்கு கட்டி வைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருடா கண்ணா. அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி, எங்க காதல உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. எஸ், அம்மன் முன்னாடி நீங்க ஆடின நாடகத்தை அந்த அம்மாவே கூட தாங்கிக்க மாட்டா. அடக்கி வச்ச காதல் அடங்கி போனதா சரித்திரமே கிடையாது. ஆமா, எனக்குள்ள இருக்கிற என் ராதாவை அது இரும்பு கோட்டையானாலும் சரி தாண்டி போய் அடையாம விடவே மாட்டேன். ரொம்ப துள்ளாதரா மாப்ள. மாமனே இருக்கேன் பிரம்மச்சாரியா, நீ ஆவணும்னு நினைக்கிறியா சம்சாரியா? நீ என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. பட்டுமா? இருக்கிறது இருக்க ஒரு பெரிய கார் கிட்ட பந்தாவா நிக்க வேணாம். ஆமா, இப்படி பந்தாவா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு கிராக்கி மாட்ட மாட்டேங்குத. அங்க பாரு, போட்டு சூட்டோட ஒரு இழிச்சவன் வர்றான். அவங்கிட்ட போய் உன் கை வச்சு காட்டு. இந்த ஆளு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம அப்பா இவர்தான் எங்க அப்பான்னு சொல்லிடலாமா? ஐயோ, அப்புறம் அவரையும் இந்த கும்பல மாட்டி விட்டுருவாங்க. என்னடா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற? போய் புட்டி அடிச்சுன்னு வா. அந்த புட்டியில ஒண்ணு இருக்காதுங்க, ஜலதோஷம் மாத்திரம் தான் இருக்கும். அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் தும்பிக்கிட்டே வராரு. டேய் விட்டுருங்க, பாவம் எங்க அப்பா மாதிரி. நம்ம தொழிலுக்கு பந்த பாசமே கூடாது. போய் புட்டி அடிச்சுன்னு வாடானா. வேணாங்க, சொன்ன கேளுங்க.
கையில வேற சூட்கேஸ். அச்சு முச்சம் தும்புறான். இவன் தான் லண்டன் வச்சு காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். நீ சூட்கேஸ் எடுத்துட்டு வா. போ 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 போ. டாக்ஸி. Come on, come on, come on. Robert! 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 ஏன் சார் இப்படி கத்துறீங்க? என்னாச்சு? என்ன ஆச்சா? What sort of country you are living in? Streets are full of thieves and robbers. Can't a man walk in peace? சார் நீங்க பேசுறதெல்லாம் குத்து மதிப்பா தெரியும் சார். என்ன சார் பெட்டில இருந்துச்சு? என்ன இருக்குதா? சோப் கட்டி, சோப் கேக். சோப்பு கட்டியா? இதுக்குதான் இப்படி கத்துனியா? காசுனாலும் வாங்க போலாம். புட்டி திருட்டு போச்சே. எதுக்கும் ஒரு மரியாதைக்கு அந்த பொண்ணை நேர்ல பார்த்து சொல்லிவிடுவோம். அதான் பெட்டர். ஹலோ மிஸ் ஷீலா. ஓ, என்ன வர வேண்டாம்னு சொன்னதுக்கு இப்பதான் காரணம் புரியுது. ஓரா டான்ஸ் ஆடி ஓஞ்சு போய் ஒயிலா படுத்துட்டீங்க போல இருக்கு. இட்ஸ் ஓகே. ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேனே. என்ன இந்தியா வர வர ரொம்ப மோசமா போச்சு. உங்களுக்காக சோப்பெல்லாம் வச்சு பொட்டி எடுத்துக்கிட்டு வந்தேன்னா வர்ற வழியில யாரோ தருதலைக்கு பிறந்த பய போல இருக்கு. அது எங்கிட்ட இருந்து அடிச்சுக்கிட்டு ஓடிட்டான். என்ன வருத்தப்படுறீங்களா? நோ நோ, இது போனா 1000 சோப்பு இதை விட காஸ்ட்லியா நானே வாங்கி தரேன். என்ன இப்ப எப்படி குளிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி. என்னது கத்தி? ஓஹோ, இன்னைக்கு கத்தி எறிகிற டான்ஸா? இருக்கட்டும் இருக்கட்டும். பீசி பீசிங்குது. ரத்தமா? வாடா வா. ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பயங்கர கொலையை செஞ்சுட்டு போலீஸ் யூனிஃபார்ம மாட்டிக்கிட்டு அசால்ட்டா உலாத்திக்கிட்டு இருப்பேன். என்ன 5-10 கொடுத்து அப்படியே அனுக்கலான்னு பாக்குறியா? அதுதான் நடக்காது. நான் யாரு? லண்டன் பிச்சு. உன்னை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவார்டு வாங்கிக்கிறேன் பாரு. கான்ஸ்டபிள் எஸ்டர் சரதா, ஒரு கோஷ்டியோட செட்டப்பா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? மிஸ்டர், இவதான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். வாட்? நீங்க ரியல் இன்ஸ்பெக்டரா? சார் சத்தியமா சொல்றேன், நான் இந்த கொலையை செய்யல. என்னமா இது கையில கத்தி வச்சிருக்கிற? நீதான கொலை பண்ணிருக்கணும். ஏன் சார், கையில கத்தி இருக்கிறதுனால நானா கொலை செஞ்சேன்? இத பாருங்க. ஏன் இன்ஸ்பெக்டர், இப்ப கத்தி உங்க கையில இருக்குது, அப்ப நீங்களா கொலை பண்ணீங்க? அப்படியா? சார், நான் புள்ளம்பிக்காரன். அங்க போடு. ஓ காட், மை டியர் இன்ஸ்பெக்டர், I am only a visitor here, not a murderer. எனக்கும் இந்த கொலைக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. வெட்ல டெட் பாடி, கையில கத்தி, அந்த கத்தியில ரத்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? கொலைன்னு அர்த்தம். Shut up. இன்ஸ்பெக்டர், நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒண்ணு சொல்ல வேணாம். நீ சொல்ல வேண்டியது கோர்ட்ல வந்து சொல்லு. கான்ஸ்டபிள், இந்த பாப்பா அரெஸ்ட் பண்ணு, இந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பு. சார், மாத்தி சொல்றீங்களே. எப்படி சொன்ன? நான் இன்ஸ்பெக்டர், 1000 குழப்பத்தில் இருப்பேன். நீ தான் ரூட்ல கரெக்டா இருக்கணும். பி கேர்ஃபுல். நான்சென்ஸ். இந்த சத்தியத்தை பத்தி உனக்கு தெரியுமில்ல? இப்ப சொல்ல தெரிஞ்சுக்கோ. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இதுவரைக்கும் 2442 கொலை கேசுகள் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கு. இப்ப சொல்லு, அந்த பொண்ண கொலை பண்ணது நீதானே? இந்த லத்தி சத்தியமா சொல்றேன், அந்த கொலைக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது சார். இப்படி கட்ட சொல்ல மாட்டான். இதே கேள்வி மாற்றி கேட்கிற கான்ஸ்டபிள், நீதானே அந்த பொண்ணை கொலை பண்ணது? இதே கேள்விக்கு பதில நான் மாத்தி சொல்றேன். நான் ஏன் சார் அந்த பொண்ணை கொலை பண்ணணும்? கேச திசை திருப்பான். நோட் தி பாயிண்ட், நோட் தி பாயிண்ட். இப்ப சொல்லு, அந்த கீழாவ எங்க மீட் பண்ண, எப்படி மர்டர் பண்ண? சார், நான் அவளை முதல்ல சந்திச்சது பிணமாத்தான். நான் நம்ப மாட்டேன். ஸ்ரீவாட்சவன், நாகபுல தலையா? ஸ்ரீவாட்சவன், கொஞ்சம் இருப்பா. சார், நான் உங்கள மாதிரி இல்ல, பெரிய மனுஷன். லண்டன் பிச்சுன்னு பேரு. மெட்ராஸ் டாக்டர் செல்வநாதனுடைய வருங்கால சம்பந்தி சார். நான் நம்ப சொல்றியா? நம்ப மாட்டேன். சார், நான் சொல்றதை நீங்க நம்பலன்னா 446965 போன் போட்டுக்கலுங்க சார். அப்படியா? இப்ப தெரிஞ்சுக்கிறேன், இப்ப தெரிஞ்சுக்கிறேன். ஹலோ, நான் லட்சுமி பேசுறேன். இன்ஸ்பெக்டரா, என்ன விஷயம்? இத பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசி பழகுங்க. விச்சுவே தெரியுமாவா? யார பார்த்து இந்த கேள்வி கேக்குறீங்க? லண்டன் விச்சு எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. என்னது, கத்தியால குத்திட்டாரா? கத்தின்னு சொல்றோம், ஏன் தெரியுமா? குத்தும் போது கத்திக்கிட்டே சாகுறாங்க.
அதனாலதான் அதுக்கு பேரு கத்தி. கத்தியால குத்தலாம், ஆனா குத்தியால கத்த முடியுமா? ஹலோ ஹலோ, என்ன இந்த மனுஷன் போன வச்சுட்டாரு? அம்மா மாட்டீங்களா? நல்லா வேணும். அது வேற யாரும் இல்ல, நம்ம VOTE. திருநாட்டம் வெள்ளம்பெடுக்க ஓரத்துல துபாயில இருந்து வந்து இறக்குறீங்களா? நீங்க பாக்குற கள்ளக்கடத்தலுக்கு கோடு வேறா? திருநாட்டம் நோட் தி பாயிண்ட். எழுதியா பக்கம் பக்கமா எழுது. இதை விட ஸ்ரீராம ஜெயம் எழுதினாலும் போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். என்ன மறைக்கிறீங்க? லாக்கப்புக்குள்ள போன அவ்வளவுதான். லாக்கப்ப காட்டு. மறுபடியும் துங்குறான். கான்ஸ்டபிள் தும்மர நோட் பண்ணியா? தும்மர போய் எப்படி சார் நோட் பண்றது? நான் சொல்றேன் நீ செய்யலாம். எஸ் சார். கான்ஸ்டபிள் நோட் பண்றது இருக்கட்டும், தாகம் உயிர் போகுது, ஒரு டம்ளர் தண்ணி குடியா. தண்ணி குடுக்கலாம், ஆனா கிளாஸ் உள்ள வராது. நான் வெளியே வரலாமே. ஆமா, அவன் வெளியே வரலாமே. கான்ஸ்டபிள், லாக்கப்ல இருக்க உயிர் போயிட்டா நீ நானும் பதில் சொல்ல வேண்டியதாயிடும். நீ போய் தண்ணி கொண்டு வா, நான் திறந்து விடுறேன். சரி சார். தலைவலி மாத்திரை. தலைவலி மாத்திரை என்ன நம்ப சொல்ற? உள்ள கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் போலீஸ்ல சிக்கிக்குவான், கைவசம் விஷ மாத்திரையும் வச்சிருப்பான். தன் சகாக்களை காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த மாத்திரை அவனே சாப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உயிரை விட்டுருவான். எத்தனை தமிழ் சினிமா ஓசிப்பாசிலையும் நான் பார்த்திருப்பேன் தெரியுமா? நீ என்ன சொல்ற? கான்ஸ்டபிள் நோட்டீஸ் நோட்டீஸ். அதுக்கு இல்ல, அவர் குரல் அப்படி தப்பா தெரியலையே. நோட் பண்ண செல்வநாதா, செல்வநாதா பாத்தியா இந்த ஆளு என்ன ரொம்ப படுத்துறாரு. ரொம்ப ஆட்டாத. கான்ஸ்டபிள், இவங்க கையால குளிக்கிறாங்க, ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணு. குட் மார்னிங் சார். யார் நீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? Who are you? நீங்க தானே டெலிபோன் பண்ணது? இருக்கலாம். இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் நீங்க தானே? இருக்கலாம். சோ இருக்கீங்க. இருக்கு இருக்கு, நான் தான். நீங்க டெலிபோன் பண்ண ஆளு நான் தான். என் பேரு டாக்டர் செல்வநாதன். இவர் என் வருங்கால சம்பந்தி விச்சு, லண்டன் ரிட்டர்ன். இதுதான் லண்டன். விவரம் தெரியாம ஒரு விவகாரத்துல மாட்டிக்கிட்டார், அவரை பெயில் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஒரு கொலை குற்றவாளிய பெயில்ல விட முடியும் சார். மூஞ்சிய பாருங்க. கான்ஸ்டபிள் கண்ணாடி கொண்டாங்க. உங்க மூஞ்சிய இல்ல சார், அவர் மூஞ்சிய. செல்வநாதா, என்ன விட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாருப்பா இந்த ஆளு. சரி, என்ன பத்தி கவலைப்படாத. வாழ்நாள் பூரா இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் லாக்கப்புலயே கழிச்சிடுறேன். ஆனா சாந்தி மகேஷுடைய கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லபடியா கவனிச்சுக்கப்பா. கடவுள் ஒருத்தர் இருந்தா இப்படி தும்முவாருன்றியா? அது இல்லப்பா, நான் ஒரு நிரபராதிங்கிறது ஒரு நாள் உண்மை ஆயிடும். ஆமா, என் மகன் வரல. வச்சு மாப்பிள்ளை இருக்கிறாரு. எனக்கு அப்பா முக்கியம் இல்ல, ஆபரேஷன் தான் முக்கியம்னு ஆஸ்பத்திரியிலே இருக்காரு. அப்படியா சொன்ன? அவன் ஒரு கடலை வீரன். மகன் என்றால் அப்படி இல்லவோ இருக்க வேண்டும். ஒரு நல்ல யோசனை. இப்படியே நீ தும்மிக்கிட்டே இரு, சொத்து வியாதின்னு பயந்து விட்டாலும் விட்டுருவாரு. நீ உள்ள போ, நான் வரேன். நம்ம பண்ண திஷ்டி மேல விழுந்த குத்தத்தை வச்சு நான் உங்களை மெச்சுவேன்னு நினைச்சுக்காதீங்கடா. வைரம் எங்கடா போச்சு? வைரத்தை கண்டுபிடிச்சா தான் என் வயிறு நிறையும். கவலைப்படாதீங்க தலைவரே, வைரத்தை சீக்கிரமே கண்டுபிடிக்கும். அந்த லூஸ் இன்ஸ்பெக்டர் இங்கேயா இருக்காரு? சார், இவனுக்கு தெரியுதா? ஏன் தெரியாது? இந்த சாராயக்கடை தகரால கத்தி குத்துப்பட்டு செத்தானே கந்தன். அப்படி செத்த கந்தன் நீதானே? இவர் இன்னும் குணமா இல்லையா? ஏங்க இங்க புகார் புத்தகம் இருக்குதா? இருக்கு. எதுக்கு? உங்களை பத்தி மேல இடத்துக்கு எழுதி உங்களை தூக்கிடலான்னு பாக்குறேன். என்னை தூக்க சதி. கான்ஸ்டபிள், நோட் தி பாயிண்ட். நோட் தி பாயிண்ட். எழுதியே எழுத்து போயிட்டேன். நோட்டீஸ். ஷட் அப் யுவர் மவுத். சார், இவனுக்கு தெரியலையா? ஏற்கனவே நெக்லஸ் வழக்குல ஒரு இடங்க வந்திருக்கான் சார். இப்ப பிக் பாக்கெட் அடிச்சான், அதனால இவனுக்கு இழுத்துக்கிட்டு வந்தேன். ஏவா டீசெண்டா இருக்கிற? ஏன் இப்படி அலைகிற? உனக்கு எந்த ஊர், எந்த நாடு? என்னை பார்த்த எந்த நாடு என்று கேட்டீர்கள்? வந்தாரை வாழ வைக்கும் தமிழகமே. நீ சொந்த நாட்டை சுரண்ட ஆரம்பித்தது எப்பொழுது? எப்போது? எப்போது? நீ ஸ்டாப் இட். யூ டச் மீ. திருநாட்டு இவன் உள்ளது இல்லையா? டூ இவன் உள்ளது. உள்ளான்றி உள்ள ஓடு. வாயா. ஒரு நிமிஷம், இந்தாங்க உங்க பர்ஸ். ஓட உள்ள. யோ,
பள்ளத்தள்ள பறஞ்ச போடுவ. அதே மூக்கு, அதே தும்மல், அதே நைனா. மகனே, அப்பா, அப்பா, மகனே, மகனே. என்னது மாறி மாறி அணைச்சுக்கிட்டதுல உறவு மாறி போச்சு. ஆமா, நீ எப்படி இங்க? அத்தை விடு, நீ எப்படி இங்க வந்த? அது ஒரு கண்ணீர் கதை, அப்புறமா சொல்றேன். நீ எப்படி இங்க வந்த? என் சோக கதைய கேளு தந்தை குலமே. ஆக சந்தர்ப்பம் சூழ்நிலையினால அப்பன் கொலகாரன் ஆயிட்டான், மகன் திருடன் ஆயிட்டான். ஏண்டா அறிவு கட்டவன, உனக்கு கொஞ்சமான மேனேஜ் இருக்கா? அப்ப எதிரில் பீடி குடிக்கிற கொண்டாட அப்படி வலிச்சுக்க. இது என்ன மேங்களூர் கணேஷா இல்ல தாப்பி சொக்கலாலா? செல்வநாதா, பிச்சோ உன் இஷ்டப்படியே சாந்தியோட கல்யாணத்துக்கு பத்திரிகை எல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டேன். உனக்கு கொடுக்கறதுக்கு கேரளா போலீஸ் ஸ்டேஷன் போட வேண்டியதா போச்சு. பத்திரிகையாவது புடலங்காயாவது. என்னடா புடலங்கா பூசணிக்கான்னு பேசுற? ஒரு எச்சரிக்கை, இவ்வளவு நாளா யார நீ மருமகன் நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அவன் ஒரு திருட்டு பயன். திருட்டு பயலா? அப்போ உன் மகன் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான் எனக்கு துணையா. இதோ இவன் தான் என் மகன் டாக்டர் மகேஷ். இன்னும் நடந்ததுன்னு விழாவாரியா சொல்றேன், கவனமா கே. அரக்கோணம் இன்னும் வரலையே. கையில போறதாவே ஞாபகம். அவன் பேரு துணுக்கானோ. துணுக்கானோ இன்னும் காணாம. சொன்ன டயத்துக்கு வந்துருவான், கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் பா. நான் யார் தெரியுமா? மெட்ராஸ் வீடு தெரியுமா? மெட்ராஸ் வீடு கட்டுறேன் பார். மெட்ராஸ் வீடு தானே கட்டின, இப்ப ஏன் வீட்டை பாரு. என்னடா பாத்ரூமும் கக்குசலம் வச்சு வீடு கட்டுறான், நம்ம வீட்டுல இல்லையே. ஆமா இது என்ன வீடு? பம்பாய் வீடு. பம்பாய் வீடா? என்னடா நம்ம கிட்டே உத்தார் காட்டுறியா நீ? நான் யார் தெரியுமா? பிளேடு பக்கிரி பேரன், கத்தி குத்து கந்த மவன். நான் யார் தெரியுமா? பிளேடு பக்கிரி பேரன், கத்தி குத்து கந்த மகன், துலுக்கானத்தோட மருமகன்டா. துலுக்கானத்துடைய மருமகனா? நான் தான் துலுக்கான. நான் மச்சக்கால. மச்சக்காலையா? அப்ப நீங்க மருமகன். அங்கேயும் குடிச்சிட்டு இருக்க யாரு? குடிசை இல்லையா? ஆமா, நீ எங்க இப்படி? இவ்வளவு விஷயம் இருக்கா? ஓகே, இப்ப என்ன உனக்கு சாந்தி தானே வேணும்? அந்த செல்வன் அவனை என்ன பண்றான் பார். நீ என் தோல்ல செத்த மாதிரி படு, மூச்சு கிச்சு விட்டுறாத. என்னங்க பயங்கரமா தகராறு பண்ணா, கீச்சுட்டேன். கீச்சு ஆல் க்ளோஸ். வேற வழியே இல்ல, குத்திட்டேன். ரொம்ப ரகசியம், பாதுகாக்கணும். கத்தி பேசக்கூடாதா? ரகசியம்னா அப்புறம் கத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே, ரொம்ப ஜாக்கிரதை. என்ன இந்த பக்கமா? நான் கொலை பண்ணது சொல்லவே மாட்டேன். இந்த ஊரை விட்டு அனுப்பிடான்னா உலகத்தை விட்டு அனுப்பிட்டான் போல இருக்க. ஏதாவது நமக்கு என்ன, ஆல் க்ளோஸ் ஆனா சரி. வா கைண்டிக்குவோம், சீக்கிரம் வா. இருவா, என்ன தனியா விட்டு போகாத. என்னது உன் தொழிலுக்கு புச்சா கூட்டணுண்டியா? இல்லம்மா, பர்ஸ். நான் பச்சா பர்ஸ் சுருக்கி பர்ஸ்னு. அட கஸ்மாலா, என்ன அப்படி பாக்குற? இவன் யார் தெரியுமா? இவன் தான் உன் ஒரிஜினல் மாப்பிள்ள மச்சக்கால. மச்சக்காலையா? அப்ப அவரு மிச்சக்கால. அவன் யாரோ டாக்டரா, லண்டன்ல இருந்து வந்தவனா. ஆழ்த்திரியாவும் வளர்த்துருக்கோம். அப்ப எங்க டாவெல்லாம் போட்ட கேசா? கவலையே படாத, அவனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்ப சரி. மாமா, எனக்கு சாந்தியும் உண்டு. நாளைக்கு பார் இந்த துலுக்கான பிளானிங்க.